பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சென்ற வாரம் 3ஆம் சங்கீதத்தை நாம் பார்த்தோம். இன்று நாம் 4ஆம் சங்கீதத்தை தியானிப்போம். அந்த சங்கீதம் நமக்கென்று என்ன சொல்ல வருகிறது, அந்த வசனங்கள் அனைத்தையும் நாம் எப்படி நம் வாழ்க்கையில் உபயோகிக்கப் போகிறோம் என்பதை பற்றி இந்த சங்கீதத்தின் தியானத்தின் மூலமாக பார்ப்போம். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் நெகினோத் என்னும் வாத்தியத்தின் மூலமாய் வாசிக்கப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. நெகினோத் என்னும் ஒரு வாத்தியம், நம்ம கிட்டார் கீபோர்டு என்று சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒரு வாத்தியம் உள்ளது. அந்த வாத்தியத்தின் மூலமாய் ராகம் அமைக்கப்பட்டு அதை ஒரு பாடலாக தாவீது அவர்கள் பாடிய சங்கீதம்தான் இந்த 4ஆம் சங்கீதம். இதை 3 விதமாக நாம் பிரிக்க முடியும். முதல் 2 வசனங்கள் தாவீதின் விண்ணப்பமாக நாம் பிரிக்கலாம். அதாவது முதல் வசனம் தேவனிடத்தில் தாவீது செய்யும் விண்ணப்பம், 2வது வசனம் மனிதரிடத்தில் தாவீது செய்யும் விண்ணப்பம். இந்த 2 விண்ணப்பத்தையும் நம் வாழ்க்கையில் எடுத்தோமானால் இதை நாம் அடிக்கடி செய்கிற ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. தேவனிடத்திலும் சரி மனிதரிடத்திலும் சரி இந்த 2 வசனங்கள் சொல்லுகிற விண்ணப்பத்தை நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். என் நீதியின் தேவனே, நாம் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். எப்போ நம்ம நெருக்கத்தில் இருந்தாலும் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் நாம் செய்வோம். அப்போ அந்த இடத்துல ஒரு விசாலத்தை தேவன் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். இப்போது தாவீதோட விண்ணப்பம் முதலாவது வசனத்தில் தேவனுக்கான விண்ணப்பமாக இருக்கிறது. நீதியின் தேவனே என்ற ஒரு வார்த்தை, அதாவது தேவனுக்கு ஒரு பெயரையும் அந்த இடத்துல சூட்டுகிறார். நீதியின் தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறார். அதே 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மனுஷரிடத்தில் கொடுக்கும் ஒரு விண்ணப்பம். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம், என்னோட அருமை உனக்கு புரியல, என்னோட வார்த்தைகள் உனக்கு புரியல, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு இதெல்லாம் செஞ்சால் உனக்கு புரியாது. ஆனால் சில பேர் உனக்கு நல்ல விதமாக சொல்கிற மாதிரி செய்வாங்க, அதெல்லாம் நீ நம்புவ அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம நிறைய பேரை பார்த்து சொல்லியிருப்போம். அதுதான் இந்த இடத்துல தாவீது அவர்களும் சொல்லுகிறார், பொய்யை நாடுகிறீர்கள். எவ்வளோ நாள் தான் என்ன நீங்கள் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க? எதெல்லாம் பொய்யோ அதை மட்டுமே நீங்கள் போய் யோசித்து அது கூடவே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. எப்போ நீங்கள் உண்மையை நாடி வருவீங்கன்ற ஒரு விண்ணப்பத்தை மனிதர்கள் மத்தியில் வைக்கிறார். ஸோ முதல் 2 வசனங்களும் தாவீதோட விண்ணப்பமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வசனத்தின் மூலமாக நாமளும் இந்த விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிற ஒரு காரியமாகவும் இருக்கிறது. அடுத்ததாக தாவீது நமக்கென்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 3 5ஆம் வசனம் வரை ஒவ்வொரு காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நடப்பிக்க வேண்டும் என்பதையும் அவர் விரும்புகிறார். அதாவது இந்த விண்ணப்பங்களை செய்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, 1 பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க, 2வது நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறேன்னா அவர் என்னோடய விண்ணப்பத்தை கேட்பார், 3வதாக சொல்கிறாங்க பாருங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். எவ்வளோ கோபம் வந்தாலும் அந்த இடத்துல நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய காரியங்களின்படி செய்கிற நாம் எவ்வளவு கோபங்கள் வந்தாலும் எவ்வளவு நம்ம எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த இடத்துல நாம் பாவம் செய்வதற்கான துணிச்சல் கூட நம்ம இடத்துல வராது. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக அந்த இடத்த விட்டு கடந்து போக முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கடந்து போவோம். அதுதான் 3வதாக, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருப்போம். 4வதாக படுக்கையில் இருதயத்திலே பேசிக்கொள்வது. அதாவது நாம் மனிதர்களிடத்தில் பேசி ஒரு விஷயத்திற்காக நாம் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருந்தோமானால் அதை பற்றி இரவு முழுவதுமாக அதை யோசிச்சுட்டே இருப்போம். இந்த விஷயத்துக்கு நாம் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், எப்படி பேசலாம், எந்த வழியில் போகலாம், அப்படிலாம் நம்ம இரவு முழுவதுமாக அதை யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இந்த வசனத்தின்படி தேவனோடு உள்ள ஜனம் படுக்கையில் இருதயத்தில் தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பாங்களாம். ஏன்னா அவங்களோட விண்ணப்பம் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்கள் இருதயத்தின் மூலமாய் பேசும் பொழுது கூட தேவன் அதை
கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் பலிகளை செலுத்து. இந்த விதமான விண்ணப்பங்களை கேட்டு தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் நீதியின் பலிகளை செலுத்துவான். நீதியின் பலிகள்னா என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்ற ஆவியின் கனிகளாய் இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள் இறங்கி நம் மத்தியில் வருகிற ஒவ்வொரு மக்களிடத்திலும் நாம் நீதியோடு, அதாவது உண்மையோடு எல்லா காரியங்களும் செய்வோம். அந்த மனிதருக்கு விரோதமாகவோ அல்லது அவர்களுக்கு பின்புறமாகவோ பேசுவதோ இல்லை அவர்களுக்கான எதிரான செயல்களை செய்வதோ நம் மத்தியில் இருக்கக்கூடாது. அதுதான் நீதியின் பலிகளை செலுத்துவது. அடுத்ததான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். இதெல்லாம் செய்யலாம், ஆனால் கடைசியாக என்ன இருக்கணும்? கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கணும். இதுதான் இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இந்த 6 காரியங்களை சொல்லுகிறது. இந்த 6 காரியங்களை நாம் அழகாக நேர்த்தியாகவும் தேவனோட அன்போடையும் தேவனோட இரக்கத்தோடையும் தேவனுடைய வார்த்தையினோடையும் இந்த 6 காரியங்களை நாம் செய்வோம். ஆனால் அது என்னென்ன காரியங்கள்? பக்தி உள்ளவனை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு நமக்கு பக்தி இருக்கா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் கேட்பார். நான் கூப்பிட்டேனா என் தேவன் என்னை கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனதில் உள்ளதா? கோபம் இருந்தாலும் பாவம் செய்யாதே. எவ்வளவு கோபம் இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு பாவம் செய்திருக்கிறேனா என்பதை இந்த நாளில் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். படுக்கையிலே இருதயத்தில் பேசு. தேவனோடுள்ள உறவை அந்த இரவு நேரத்தில் அவரிடத்தில் பேசும் பொழுது அந்த இருதயத்தில் சிந்தித்து கொண்டே அவர் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்தார், என்னென்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை நாம் பேசிக்கொண்டே இருப்பதும், நீதியின் பலிகளை செலுத்துவது. நாம் என்னென்ன நீதியின் பலிகள் செலுத்துகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். யாருக்கு விரோதமாக பேசியிருக்கிறோமா, யாருக்கு விரோதமாக ஏதாவது செயல்பட்டு இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து கடைசியாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த 6 காரியங்களையும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ யோசித்து அதன்படி நாம் நடக்கிறோமோ அடுத்து வருகிற 7-8 வசனங்கள் மூலமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தேவனுடைய முகத்தின் ஒளியானது நம்மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய ஒளி, அதாவது தேவனுடைய பார்வை நம்மேல் எப்பொழுதும் இருக்கும். அப்போ தேவனுடைய பார்வை நம்மேல் இருந்தால் அந்த 7வது 8வது வசனம் சொல்லுகிறபடி அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மேலும் நம் குடும்பத்தின் மேலும் நம் பிள்ளைகள் மேலும் தங்கும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகுகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். புற ஜாதி மக்களுக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது வெளியே போகணுன்னாலும் அதற்கான பணமும் உங்கள் கையில் இருக்குது. அப்படின்னா அந்த ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க? உங்கள் இருதயத்தில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்? இந்த மாதம் முழுவதும் என்னை கேட்குறதுக்கு ஆள் இல்லை, எவ்வளோ வேணாலும் நான் எதை வேணாலும் எடுத்து சாப்பிடலாம், நான் எங்கே வேணாலும் போகலாம், நான் யாரை வேணாலும் சந்திக்கலான்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அதை விட தேவன் நமக்கு அருளின ஈவுகள் நம் இருதயத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு மாதம் முழுவதும் புறஜாதியார் எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து வச்சிருவாங்க. ஆனால் அவர்கள் கடன் வாங்கி இருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு மாதம் முடிந்த பிறகு அந்த கடன்காரங்க கேட்க தான் செய்வாங்க. அப்போ இருந்த சந்தோஷம் முழுவதுமாக அந்த இடத்துல நம்மை விட்டு கடந்து செல்லும். ஆனால் தேவன் கொடுத்தால் அந்த சந்தோஷம் முழுமையாக நம் இருதயத்தில் தங்கும். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணினீர். சமாதானத்துடன் யாரும் நம் வீட்டில் இதை கொடு அதை கொடு என்று கேட்கிற அளவிற்கு தேவன் வைக்க மாட்டார். நம்மிடத்தில் என்ன குறைவுகள் இருக்கிறதோ அதை நிறைவாக்கி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களோட வாழ்க்கையையும் மென்மேலும் படுத்தி உங்கள் குடும்பத்திற்குள்ளும் உங்கள் அலங்கத்திற்குள்ளும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன். அந்த சமாதானத்தோடு நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் மூலம்
செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த 4ஆம் சங்கீதத்தின் மூலமாய் தேவனிடத்திலும் சரி மனிதரிடத்திலும் சரி நீங்கள் செய்கிற விண்ணப்பங்களுக்கு முன்பாக இந்த விதமான ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு அந்த 6 காரியங்களை நீங்கள் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் நடத்தி அதை யோசித்து அதை இருதயத்தின் ஆழத்தில் வைத்து அதை நாம் நடப்போம் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மேலும் நம் குடும்பத்தின் மேலும் தங்கும். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் அடுத்த வாரத்தில் 5ஆம் சங்கீதத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.